எல்லாம் ஜீப்ல ஏறிடுவாங்க. எங்களெல்லாம் என்ன அம்மாஞ்சி பயலுகான்னு நினைச்சியா? எல்லாரும் முகத்தையும் காரி துப்புனது என்ன? இவன் செஞ்ச காரியம் என்ன? ஐயா, இது விவரமில்லாத பொண்ணு. நான் பக்குவமா பேசிக்கிறேன், அவசரப்படாதீங்க. அண்ணே, நீங்க வண்டியில ஏறுங்கண்ணே. என்ன ஏறிடு வர? ஏய், கேட் எடுத்து போட்டுங்கடா. ஜீப் எப்படி காம்பவுண்ட தாண்டி போயிடுதுன்னு பாத்துறேன். யோ, ஆத்துக்கு வேணா அணை போடலாம், ஆனா காத்துக்கு எதுவும் போட்டு தடுக்க முடியாது. என் கழுத்துல தாலி ஏறின ஒரே காரணத்துக்காக தான் எங்க அண்ணன் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருக்காரு. வேண்டாம், அத சோதிச்சிடாதீங்க. அம்மா, நீ சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். உனக்கு எப்பவுமே கை கால் பேசிதான் பழக்கம், வாய் பேசுனது இல்ல. இனி நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. இதோ பாருங்கய்யா, இவ்ளோ நேரம் பொம்பளைங்களை முன்னாடி பேச வச்சுட்டு நீங்க பின்னால பதுங்கி இருந்தீங்க, அதனால தப்பிச்சீங்க. அப்படி இல்லாம அவங்க பேசின அதே வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருந்தது, இனி வாழ்நாள் பூரா உங்க வாயே திறக்க முடியாத அளவுக்கு எங்க அண்ணன் உங்க ஒவ்வொருத்தர் பல்லு பக்கடையே இடம் மாத்திருப்பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பெரியவங்கள இந்த மிரட்டு? யாரு பெரியவங்க? இவங்களா? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சு, யோசிச்சு பேசுங்கன்னு கொச்ச கொச்சையா நீங்க பேசுனதுக்கு சத்தம் இல்லாம சிரிச்சுட்டு மௌனமா உட்கார்ந்துருந்தாங்களே, இவங்கள பெரிய மனுஷங்க? நான் சிரிக்கலையே, நீங்க சிரிச்சீங்களா?